நகத்தை உடைய அனைத்தையும் யூதர்களுக்கு நாம் ஹராமாக்கி இருந்தோம். ஆடு, மாடு ஆகியவற்றில் அவற்றின் முதுகுகளிலோ அல்லது வயிறுகளிலோ அல்லது எலும்புகளுடன் கலந்தோ இருக்கும் கொழுப்பை தவிர மற்ற அவற்றின் கொழுப்பையும் ஹராமாக்கினோம். அவர்கள் வேண்டும் என்றே மாறு செய்ததற்கு கூலி கொடுத்தோம். நிச்சயமாக நாம் தான் மெய் கூறுகிறோம். நபியே, இவர்கள் உம்மை பொய்ப்பிப்பார்களானால் உங்களுடைய இறைவன் விசாலமான கருணை உடையவன் தான். எனினும் குற்றம் செய்த கூட்டத்தாரை விட்டு அவன் தண்டனை தடுக்கப்பட மாட்டாது. அல்லாஹுவுக்கு இணை வைக்கும் முஷ்ரிக்குகள் அல்லாஹ் நாடியிருந்தால் நாங்களும் எங்கள் மூதாதையர்களும் இணை வைத்திருக்க மாட்டோம். நாங்கள் எந்த பொருளையும் எங்கள் விருப்பப்படி ஹராமாக்கி இருக்கவும் மாட்டோம் என்று கூறுவார்கள். இப்படித்தான் இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் நமது தண்டனையை அனுபவிக்கும் வரை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை நோக்கி, இதற்கு உங்களிடம் ஏதாவது ஆதாரம் உண்டா? இருந்தால் அதை எமக்கு வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய வீணான எண்ணங்களை தவிர வேறு எதையும் நீங்கள் பின்பற்றவில்லை. நீங்கள் பொய்வாதமே புரிகின்றீர்கள் என்று நபியே நீர் கூறும். நிரப்பமான அத்தாட்சி ஹுஜ்ஜத்துல் பாலிகா அல்லாஹ்விடமே உள்ளது. அவன் நாடியிருந்தால் உங்கள் யாவரையும் அவன் நல்வழியில் செலுத்தி இருப்பான் என்று கூறும். நிச்சயமாக அல்லாஹ்தான் இதனை ஹராமாக்கினான் என சாட்சி சொல்லக்கூடிய உங்கள் சாட்சிகளை கொண்டு வாருங்கள் என்று கூறும். அவர்கள் சாட்சிகளை கொண்டு வந்தால் அவர்கள் பொய்யராகவே இருப்பர். அவர்களுடன் சேர்ந்து சாட்சி சொல்ல வேண்டாம். நம் வசனங்களை பொய்ப்பிக்கின்றவர்கள், மறுமையை நம்பாதவர்கள் ஆகியோரின் வீணான மன இச்சைகளை நீர் பின்பற்ற வேண்டாம். ஏனெனில் அவர்கள்தான் தங்கள் இறைவனுக்கு பல தெய்வங்களை இணையாக்குகின்றனர்.